அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். சமீபத்துல நான் ஒரு ஆன்மீக யாத்திரைக்கு போயிருந்தேன். எங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் விளாக்ஸ் போட்டிருப்பேன், 1-2 போட்டிருப்பேன். அப்படி நான் போனது வந்து கும்பகோணத்துல என்னுடைய ஒய்ஃபோட அக்கா வீடு இருக்கு. நான் அங்க போய் தங்கிட்டு, நாங்க எல்லாருமே, நானே என்னோட ஒய்ஃப் குழந்தை, நாங்க 3 பேருமே அங்க போய் தங்கிட்டு, அங்க இருந்து ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் நாங்க வந்து பக்கத்துல இருக்கிற கோயில்கள், கொஞ்சம் தூரம் இருக்கிற கோயில்கள் எல்லாத்துக்குமே நாங்க வந்து போயிட்டு வந்தோம். அப்படி நான் போயிட்டு வந்தப்போ எல்லாத்தையும் விளாக் எடுக்கலாம், என்னென்ன கோயிலுக்கு போறோமோ அதெல்லாம் விளாக் எடுக்கலாம்னு தான் போனேன். பட் ஆனா ஃபார்ச்சுனேட்லின்னு தான் நான் சொல்லுவேன், அது அன்பார்ச்சுனேட் கிடையாது. ஃபார்ச்சுனேட்லி நான் எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா, என்னுடைய இந்த ஊனக்கண் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கண்களால நான் வந்து எல்லாத்தையும் சில கோயில்களுக்கெல்லாம் நான் முதல் தரம் போறேன். அதனால இந்த ஊனக்கண்களால அந்த கோயிலினுடைய அழகு, அந்த கோயில்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய சாநித்தியம், அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் அல்லது அந்த தெய்வத்தினுடைய அனுபவம், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை நான் முழுசா உள்ள வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய செல்போன் எடுத்து எதையுமே வந்து நான் பெரும்பாலும் படம் பிடிக்கல. ஒரு சில அழகழகான சிற்பங்கள் மட்டும் நான் எடுத்தேன். மற்றபடி வேற எதையுமே நான் வந்து படம் பிடிக்கல, படம் பிடிக்க விரும்பல. ஆனா போனது அதுக்கும் தான் போனேன். ஆனா எனக்கு அங்க மனசு வரல. ஏன்னா கடவுள் அனுபவத்தை நான் முதல்ல முழுசா உள்ள வாங்கணும். வாங்கின பிறகுதான் அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணணும். அப்படி நான் பண்ணிட்டு இருந்தாலும் இங்க ஒரு கோயிலே 4 மணி நேரம் ஆயிடும். அதனால வந்து நான் பெருசா அதெல்லாம் பிளாக் பண்ணல. நான் வேற ஒரு சந்தர்ப்பத்துல போகும் பொழுது நான் பண்றேன். ஒரு சில முக்கியமான கோயில்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போயிட்டு அந்த அனுபவத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும் இல்லையா? நான் இன்னொரு முறை போகும்போது அதை நான் வந்து உங்களுக்கு நான் செய்யறேன். முதல் முறை எனக்கு அந்த அனுபவம் வேணும். அப்பவா அனுபவிச்சாதானங்க நான் வந்து அது உங்களுக்கு நான் சொல்ல முடியும். தேனுடைய ருசியை நான் முதல்ல ருசிக்கணும் இல்லையா? ருசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தேன் வந்து இவ்வளவு ருசியா இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லணும். எடுப்புலயே அது வந்து உள்ள வாங்காமலே சொல்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. அதனால நான் அதை பண்ணல. சரி, ஆனா இந்த விளாக் எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நான் கும்பகோணத்துல சில பொருட்கள் வாங்கினேன். அந்த பொருட்களை பத்தின விஷயம் தான் இந்த விளாகா இருக்க போகுது. இந்த மாதிரியான விளாக்ஸ் எல்லாம் எதுக்கு நான் பண்றேன், குறிப்பா நான் பண்றேன் அப்படின்னா, நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக இல்ல, பீத்திக்கிறதுக்காக கிடையாது, நிஜமா கிடையாது. எதனாலன்னா, ஒரு முதல் விஷயம், நான் வந்து உண்மையிலேயே என்னுடைய மனசுக்கு வந்து இது வந்து ரொம்பவும் வந்து விலை நியாயமா இருக்கு, அதாவது ரொம்ப தரமான பொருளா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு கால் நான் விலை அதிகம் கொடுத்து வாங்கினேன்னா, விலை அதிகம் கொடுத்து வாங்கியிருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அதை வச்சு தெரிஞ்சுப்பேன். சரி, இங்க விலை கொஞ்சம் கூட தான் போல இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நம்ம எல்லாருமே கன்சியூமர்ஸ் தான். 99.999% கன்சியூமர்ஸ் தான். நம்மளோட பணம் ஒன்னு ₹1 கூட இட்ஸ் அ ஹார்ட் ஏர்ன்ட் மணி. நம்மளுடைய பிளட் அண்ட் ஸ்வெட் மூலமா வந்து ஹார்ட் ஏர்ன் மணி. அதை நம்ம சரியா இன்வெஸ்ட் பண்ணணும், சரியான இடத்துல கொடுக்கணும், சரியான பொருளுக்கு சரியான மதிப்பா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி விளாக் நான் பண்றேன். நான் பொருளை வாங்கினதுக்கு முன்னாடி சில அருளை வாங்கியிருக்கேன். அந்த அருளை முதல்ல உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அப்புறமா பொருளுக்கு போகலாம். முதல்ல அருள் அப்படின்னு நான் சொன்னது புத்தகங்கள் தான். என்னைக்குமே வந்து புத்தகங்கள் தான் நமக்கான, அதுவும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தான் உண்மையிலேயே நமக்கான அருள் பொக்கிஷமா நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் மங்களம் அருளும் மகாகாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் பேக் கவர் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து நான் வாங்கினேன். இதை நான் வாங்கினது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியினுடைய கோயில்ல. அந்த கோயில் வந்து திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சார்ந்தது. அதனால ஆதீனத்துல இருந்து புக்ஸ் எல்லாம் நிறைய பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா? திருவாவடுதுறை ஆதீனத்துல இருந்து அந்த புக்ஸ் எல்லாம் அங்க ஸ்டால்லயே இருக்கும். கோயிலுக்குள்ள அலுவலகம் இருக்கும், அந்த அலுவலகத்துக்கு வாசல்லயே ஸ்டால் இருக்கும். அந்த ஸ்டால்லயே எல்லா புக்ஸும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா அங்க இருந்தது கொஞ்சம் கம்மி தான். அதுல இந்த புக்கு நான் வந்து வாங்கினேன். ரொம்ப தேடிலாம் இல்ல, அங்க பார்த்ததும் எனக்கு சரி இதை படிக்கலாம். ஏன்னா இதுல கொடுத்திருந்த விஷயம் வந்து அவ்வளவு என்ன வந்து ஈர்த்தது. என்சைக்ளோபீடியா ஆஃப் மங்களம் அருளும் மகாகாளி இன் டெம்பிள்ஸ், வேதாகமாஸ், புராணாஸ், மந்த்ராஸ், யந்த்ராஸ், பூஜாஸ், செல்பசாஸ்திராஸ் அண்ட் ஐகோனோகிராஃபி அப்படின்னு சொல்லி டைட்டில் இருந்தது. சரி வாங்கலாம், வாங்கி படிப்போம் அப்படிங்கிறதுக்காக ஓபன் பண்ணி ஒரு 10 பக்கத்தை படிச்சேன். ஏன்னா வந்து முதல்ல எடுத்ததுமே நான் வந்து புக்குக்குள்ள வந்து மொத்தமா முடிச்சிருவேனான்னு கேட்டா கிடையாது. முதல்ல ஒரு 10 பக்கம் படிப்பேன். அது இன்ட்ரெஸ்டா இருந்தா மட்டும்தான் அடுத்து வந்து நான் வந்து அதை வந்து தொடருவேன். அப்படி தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா மேக்சிமம் இந்த மாதிரியான பெரிய புக்கு மேக்சிமம் 2 அல்லது 3 நாட்கள்ல முடிச்சிருவேன். சின்ன புக்கா இருந்தா ஓவர் நைட்லயே படிச்சு முடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு வந்து இது தாங்காது, ஆர்வம் தாங்காது, என்ன சொல்றாங்க அல்லது என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு. பிரமாதமா இருக்கு. அந்த 10 பக்கத்தை நான் படிச்ச வரைக்கும் புக்கு வந்து பிரமாதமா இருக்கு. நிறைய அறியாத பல செய்திகள் இதுல வந்து உள்ளடக்கி இருக்கிறாங்க. அதனால இந்த புக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து முருகவேலண்ணா வந்து பார்த்திருந்தேன். திருச்சி போயிருந்தப்போ முருகவேலண்ணா சுத்த சைவம் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து இப்போ ப்ரொஃபஸராகவும் இருக்கார். அண்ணாவுடைய வீட்டுக்கு போயிருந்த ஒரு சில சந்தேகங்கள்லாம், எனக்கு ஆகமத்து ரிலேட்டடா சில சந்தேகங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக போயிருந்தேன்.
அவர் இது நான் மூணாவது தடவை நான் நேரடியா பாக்குறேன். பார்த்தப்ப அண்ணா எனக்கு 2 புத்தகங்கள் வந்து பரிசா கொடுத்தாரு. இதை நீ படி, உனக்கு நிஜமாவே இது பிடிக்கும், இதுல இருந்து சில செய்திகள்லாம் நீ வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகிலா ஆடல் சைவத்தின் கதை துலாஞ்சனன் அப்படின்னு இலங்கை சைவ நெறி கழகத்துல இருந்து வெளியீடு, இந்த புக் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு, கையிலயும் கொடுத்தாரு. இது நீ கண்டிப்பா படிக்கணும், ரொம்ப நல்ல புத்தகம், இது சைவத்தினுடைய வரலாறு இதுல சொல்லப்பட்டிருக்கு, படிச்சு சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த புக்கமும். சைவம் போற்றுதும் 2023, இதுவும் வந்து இலங்கை சைவ நெறி கழகத்தினுடைய வெளியீடு தான். இந்த புத்தகம் இது வந்து ஒரு ஓவராலா இருக்கும், சைவத்தினுடைய ஓவரால் இது சில விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கும். இந்த புக்கை வந்து எனக்கு வந்து கொடுத்தார். இதுதான் நான் வந்து அருள் பொக்கிஷமா நான் வாங்கினது. அது மட்டும் இல்லாம நான் வந்து டாக்டர் ஹரிஹரனுடைய வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க வந்து நான் சொல்லி இருந்திருப்பேன், அந்த பிளாக்ல நான் சொல்லி இருந்திருப்பேன், அவங்க வீட்டுல வந்து ஒரு மனம் கமழும் ஒரு சாம்பிராணி ஒண்ணு இருக்கு, அம்மா எனக்கு கொடுத்தாங்கன்னு அது வீட்டுல ஏத்தும் போது நிஜமாவே ஒரு கோயிலுக்குள்ள போன ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து ஹரிசாரை வந்து கேட்டாங்களா, அப்படி என்னதான் சாம்பிராணி உங்க அம்மா வந்து யூஸ் பண்றாங்க, எங்களுக்கும் வந்து சொல்லுங்கன்னு சொன்னப்போ இதுதான் அது பூவராகம் அப்படின்னு கூடிய சாம்பிராணி. பசுவரட்டியில செய்யறாங்க இந்த சாம்பிராணி. 108 யஜ்ஞ மூலிகை பொருட்கள் பயன்படுத்துறாங்க. இது வந்து எங்க நான் வாங்கினேன்னா, நம்ம ஸ்ரீரங்கநாதர் கோயில் இருக்கு இல்லையா, வெள்ளகோபுரம் வாசல்ல இவங்க ஒரு சின்ன ஸ்டால் ஒண்ணு போட்டிருந்தாங்க. நான் தரிசனத்துக்கு போனப்பவே நான் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால அம்மாவுக்கு நான் தொல்லை வைக்கல, அவங்கள நான் வாங்கி கொடுங்கன்னு சொல்ல நானே வாங்கிட்டேன். இதுல அவங்களோட நம்பரும் இருக்கு, வேணுங்கிறவங்க நீங்க பாத்துக்கலாம், இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அனுப்பி விட்டுருவாங்க. இவங்க கிட்ட இந்த ஸ்டிக்கு சாம்பிராணி, கப்பு சாம்பிராணி, அதுவே வந்து பால் சாம்பிராணின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்ம வீட்டுல வந்து தேங்காய் சிரட்டை போட்டுட்டு அதுல போடுவோம்ல, அது எல்லாமே இருக்கு. நீங்க வந்து இந்த நம்பரை நீங்க பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, நிஜமாவே நல்லா இருக்கு. அவ்வளவு வாசம்னா அவ்வளவு வாசம். இதுவும் ஒரு 2-3 டப்பா வாங்கிட்டு வந்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லதா எதனா பார்த்துட்டேன், நல்லதா எதனா நான் வாங்கினேன்னா தெரிஞ்சவங்களுக்கு எதனா ஒரு 2-3 பேருக்கு நான் வந்து அதை வாங்கி கொடுப்பேன், அதை யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா. சரி, இப்ப நான் என்னென்ன வாங்கினேன், அது இல்லாம பிராஸ் ஐட்டம்ஸ் அது வாங்கினேன் இல்லையா, என்னென்ன வாங்கினேன்னு வாங்க பார்க்கலாம். கும்பகோணத்துல இருந்து நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். முதல்ல இந்த யானைக்கெல்லாம் மாட்டுவாங்க பாத்தீங்களா முன்னாடி, அதனுடைய முஷ்டியில இருந்து இது வரைக்கும் இருக்கும். இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வீட்டுல இது சின்ன சைஸ்ல இருக்கு, மீனாட்சி கிட்ட நான் மாட்டி வச்சிருப்பேன், தடாதகை பிராட்டி கிட்ட. இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கலாம், ஏன்னா இது கொலு சமயத்துல எல்லாம் இதை பயன்படுத்தலாம், கிருஷ்ண ஜெயந்தி சமயத்தெல்லாம் இது வந்து அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இது கொஞ்சம் வாங்கினேன். இது நல்லா பெரிய சைஸாவே இருந்தது. இதனுடைய விலை வந்து 1 வந்து 450 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க, 2 வந்து 900 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இது இப்ப ஆக்சுவலா சென்னையிலுமே கிடைக்குதுங்க. நான் ஏதோ கும்பகோணம் போனோம் வாங்கணுமேங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன், ஏதாவது ஞாபகார்த்தமா வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். இது சென்னையிலுமே கிடைக்குது, பாரிஸ்லயுமே இது கிடைக்குது. அங்க என்ன விலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. ஒருவேளை நான் வாங்கிட்டு வந்தது காஸ்ட்லியா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒண்ணு பெரிய சைஸ்ல வாங்குறது. சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விளக்கு, கிளி விளக்கு வாங்கினேன், இந்த ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளி விளக்கு வாங்கினேன் ஜோடி. பொதுவா இந்த மாதிரி விளக்குகள்லாம் ஜோடியா தானே தருவாங்க எனக்கு. ஆனா இங்க என்னமோ சிங்கிள் பீஸ் ரேட்டு தான் சொன்னாங்க நான் வாங்கின கடையில. எந்த கடன் பேர் வேண்டாம், ஏன்னா எனக்கு வந்து அங்க ஐ ஃபெல்ட் இட்ஸ் பிட் காஸ்ட்லி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, அது காஸ்ட்லியா இல்லாட்டி நியாயமான விலையான்னு. ஒரு விளக்கோட விலை வந்து 1300 ரூபாய் சொன்னாங்க. 2 விளக்கு வந்து 2600 ரூபாய் இது. அதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கு வாங்கினேன். இது வந்து எனக்கு வாங்கல, இது வந்து என்னோட சிஸ்டர் ஒருத்தங்க வந்து இதுல இருக்கிறாங்க, ஜெர்மன்ல இருக்கிறாங்க, என்னோட சிஸ்டருக்காக வாங்கினேன், அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இந்த குத்து விளக்கு அவங்க வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அதனால அவங்களுக்காக வாங்கினது. எனக்கு வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விளக்கு, இந்த கிளி விளக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு கிளி விளக்கு ஜோடியா வாங்கி வைக்கணும்னு. மணியும் அதுல வரும், வாங்கி வைக்கணும், ஏத்துறதுக்குலாம் அலங்காரத்துக்கு கூட சொல்லுங்களேன், அது வாங்கணும்னு வாங்கினேன். அப்புறம் அந்த கடையில வந்து இந்த வெங்கல விளக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இது வெங்கலம் தான். இது சவுண்ட் எப்படி வருது பாருங்க. இந்த வெங்கல விளக்கு வாங்கினேன், வாசல்ல ஏத்தலாம் அப்படிங்கிறதுக்காக. அங்க வந்து ரொம்ப கம்மியா இருந்தது இந்த மாதிரி விளக்கு, இது ரொம்ப அழகா இருந்தது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து 180ன்னு போட்டிருப்பாங்க, ஆனா 180 ரூபாய் இல்ல 110 ரூபாய் இது விளக்கோட விலை. இது இந்த இது வந்து இது ஒன்னே சிங்கிள் பீஸ் தான் இருந்தது. சரி, எனக்கு இதை விட மனசு இல்லை, அதனால வந்து இதை எடுத்துக்கிட்டேன். இது மட்டும் ஜோடியா கிடைச்சது. இந்த வெண்கல விளக்கு, இதெல்லாம் 3மே வந்து வெங்கல விளக்கு. அப்புறம் வந்து இந்த பஞ்சலோக சிலை, இது வந்து முருகர் வள்ளி தேவியானை, இது ரொம்ப அழகா இருக்கும் இந்த சிலை. இது வந்து நான் வந்து கடையில வாங்கல,
என்னுடைய நண்பர் டாக்டர் ஹரிஹரன் அவர்கள் சுவாமி மலையில வந்து செய்யற இடம் இருக்கு. கொஞ்சம் சுவாமி மலை கோயில்ல இருந்து கொஞ்சம் உள்ள போனோம், 6 கிலோமீட்டர் தூரம் அங்க போனோம். செய்யற இடத்துல இருந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு முருகப்பெருமான் வள்ளி தேவியானார். அவர் எப்பயோ வாங்கி வச்சுட்டாரு. நான் இப்ப போனப்போ அவர் வீட்டுக்கு போனப்போ நான் எடுத்துட்டு வந்தேன். முருகப்பெருமான் வள்ளி நாயகி தேவியான ரொம்ப சின்ன சிலை தான், ஆனா ரொம்ப திருத்தமா செஞ்சிருப்பாங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டு தான் நான் கேட்டேன். ஏன்னா நமக்கு வந்து முருகர் வந்து இஷ்ட தெய்வம், வழிபடு தெய்வம், குல தெய்வம் இல்லையா? அதனால கண்டிப்பா வச்சு வழிபாட்டுல முருகப்பெருமானுடைய ஒரு பஞ்சலோக சிலை இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இது வாங்கிட்டு இருந்தேன். இதுல வந்து இந்த வேலு இந்த கொடி எல்லாம் தனித்தனியா எடுக்கலாம், எடுத்துட்டு வைக்கலாம். அதே மாதிரி அந்த பின்னாடி இருக்கிற அந்த மயில் கூட தனியா செப்பரேட்டா எடுத்துட்டு அட்டாச் பண்ணலாம். அந்த மாதிரிதான் முருகர் ரொம்ப அழகா இருந்தார். இதோட விலை வந்து 4500 ரூபான்னு நினைக்கிறேன். நான் 4500 ரூபாய் தான், 4000 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு கடை தெரியாதுங்க, அவர் செய்யற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இது வந்து 4000 ருபீஸ். இந்த எல்லாமே மொத்த இது பஞ்சலோகம். அதனால இந்த லக்ஷ்மி நரசிம்மர் பாத்தீங்கன்னா காப்பர் லக்ஷ்மி நரசிம்மர். இதை நான் வாங்கல. எனக்கு வந்து ஒரு அன்பு தம்பி, திருச்சியை சேர்ந்த சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு அன்பு தம்பி. என்னோட மங்கையம்மாவோட ஸ்டூடெண்ட் தான் அவரும். அதனால வந்து அவர் இந்த வாட்டி திருச்சியில என்னை பார்த்தப்போ எனக்கு இது வந்து கிஃப்டா கொடுத்தாருன்னா இந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள். இதோட விலை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது 1300 ரூபாய். ஜோடி வந்து 2600 ரூபாய். இந்த விளக்கு, அதுக்கப்புறம் இந்த விளக்கு, பின்னாடி இருக்கிறது எல்லாம் சேர்த்து 5300 ரூபாய் போட்டாங்க. நான் கடைசியில கொஞ்சம் ரேட்டு கம்மி 4500 கேட்டேன். அப்புறம் 4850 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நீங்க சொல்லுங்க, இதுல விலை எல்லாம் வந்து நியாயமான விலையா இல்ல காஸ்ட்லியான்னு சொல்லுங்க. ஏன்னா ஐ ஃபீல் இட்ஸ் பிட் காஸ்ட்லி. ஏன்னா நான் மதுரையில கார்த்திகேயா மெட்டல்ஸ்ல தான் எப்பவும் வாங்குவேன். எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு நான் சொல்லியும் இருக்கேன், நிறைய பேர் அங்க வாங்கியும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதுரை கார்த்திகேயா மெட்டல்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கிழக்கு கோபுர சன்னதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசல்ல இருக்கும் கார்த்திகேயா மெட்டல்ஸ். அவ்வளோ தரமான பொருட்கள். நான் பெரும்பாலும் இந்த பாவை விளக்கு, என்கிட்ட இருக்கிற பிராஸ் கலெக்ஷன் பெரும்பாலும் நான் வாங்கினது வந்து கார்த்திகேயா மெட்டல்ஸ்ல தான். அங்க நான் இது வந்து இதை விட எனக்கு கம்மியா கிடைச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்க வந்து இது காஸ்ட்லியா இல்லாட்டி இல்ல இதுதான் கரெக்டான ரேட் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. நன்றி.